வானத்தில் சிவப்பாக ஜொலிக்கும் அந்த சிறிய துளி, அதுதான் நம் அண்டை கிரகம் செவ்வாய். அங்கே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதுமையான பள்ளம் விஞ்ஞான உலகையே ஆச்சரியம் கொள்ள வைத்திருக்கிறது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA மார்ஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் எடுத்த புதிய படங்களில் ஒரு பட்டாம்பூச்சி வடிவ தாக்கப் பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண கிரேட்டர் இல்லை. இது உருவான விதமும் அதன் வடிவமும் செவ்வாய் கிரகத்தின் அடியில் ஒரு காலத்தில் நீர் அல்லது பனி இருந்திருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்தும் முக்கிய சான்று. Why is it butterfly shaped? ஒரு விண்கல் செவ்வாயை மிகச் சாய்வான கோணத்தில் தாக்கும்போது அதிலிருந்து பாயும் தூசி, கற்கள், பனி மற்றும் மண் இரு திசைகளின் சமமாய் பரவக்கூடும். அதே காரணத்தால் இந்த கிரேட்டர் பட்டாம்பூச்சி இறகுகளைப் போல இரண்டு பக்கங்களிலும் பரவிய வடிவத்தில் உருவாகியுள்ளது. இந்த வடிவம் உருவாக கீழே இருந்த பனி மிகப் பெரிய பங்கு வகித்திருக்கலாம். வீழ்ச்சி நேரத்தில் பனி உருகி ஆவியாகி பயங்கர சக்தியுடன் பொருட்களை வெளியே தள்ளி இவ்விதமான அழகிய வடிவத்தை தந்திருக்கிறது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மண்ணின் அமைப்பும் காற்றால் உருவான அடுக்குகளும் ஒரு காலத்தில் செவ்வாய் மேற்பரப்பின் கீழ் பனி அல்லது திரவ நீர் இருந்திருக்கும் என்பதை காட்டுகின்றன. நீர் இருந்தால் ஒரு காலத்தில் வாழ்வு இருந்திருக்கக்கூடும் என்பதே விஞ்ஞானிகளின் மிகப்பெரிய கேள்வி. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் மனிதன் செவ்வாயில் வாழக்கூடிய எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி நெருங்கச் செய்கிறது. ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ பள்ளம் செவ்வாயின் மறைந்த கடந்த காலத்தை வெளிப்படுத்தும் பெரிய மர்மச் சாவியாக மாறியுள்ளது. செவ்வாயின் கதைகள் இன்னும் பல நாம் கண்டுபிடிக்க காத்திருக்கின்றன. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர்,